திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஏராளமானோர் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வராங்க. இது பத்தின டீடைல்ஸோட இணைந்தாரு செய்தியாளர் கதிரவன். ஹாய், குட் மார்னிங். இப்போ அங்க மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க? அதாவது மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் 3 அமாவாசைகள் சிறப்பு அமாவாசையில் கருதப்படுகிறது. தை, ஆடி, புரட்டாசி. இன்று புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை என்பதால் திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாது புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கும் பகுதியானது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் இருக்கும். இந்த பகுதியில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு திதி அதாவது தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். இன்று அதாவது மற்ற நாட்களில் கொடுக்காத, மற்ற அமாவாசையில் கொடுக்காத தர்ப்பணத்தை இன்று கொடுத்தால் அவர்களது ஆசீர்வாதம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும் என்பதால் இன்று அவர்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் எல், பழம், பூக்கள் வைத்தும் பழம் வைத்தும் எல் வைத்தும் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக திருச்சி இந்த ஸ்ரீரங்கம் பகுதியானது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதால் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானவர் பொதுமக்கள் இந்த பகுதியிலே தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். இதனால் மாநகரிலிருந்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் வழியாக ஸ்ரீரங்கம் செல்லும் பேருந்து மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் கூட்ட நெரிசல் பலரும் சிக்கி தவிக்கின்றனர். ஏனென்றால் போவதற்கு ஒரு வழி, வருவதற்கு ஒரு வழி இல்லாமல் அனைவரும் ஒரே பகுதியில் சென்று வருவதால் குறிப்பாக இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். இதனால் பலரும் கூட்ட நெரிசல் சிக்கி தவித்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை மட்டும் இல்லாமல் ஐயாளம்மன் படித்துறை, முசிறி காவிரி படித்துறை உள்ளிட்ட காவிரியின் நீர்நிலை பகுதியில் பல்வேறு இடங்களில் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். இவர்கள் இங்க மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் அதிகாலை முதலே இந்த பகுதியில் தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.